வணக்கம் நண்பர்களே. மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் ஏற்கப்படாதவர்கள் மேல்முறையீடு மனுக்களை அளிப்பதற்கான காலம் கடந்த 24ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. தமிழகம் முழுவதும் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டு மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அவற்றை ஆட்சியர், துணை ஆட்சியர், வருவாய் கோட்ட அலுவலர்கள் பரிசீலித்து வருகின்றனர் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும். பணிகளை ஆய்வு செய்தபோது மேல்முறையீடு செய்திருந்த மகளிரில் 3 கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை எடுத்து கூறிய போது அதன் நியாயத்தை உணர்ந்து நாம் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். மகளிர் உரிமை திட்ட விதிகளை பூர்த்தி செய்கிற ஒரு மகளிர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் பணியாற்றிட அரசு அலுவலர்களை கேட்டுக்கொண்டுள்ளோம். இவ்வாறு அந்த பதிவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறார். மேலும் இது போன்ற தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.